வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்றைக்கி இண்டோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்னேக் பிளான்ட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு கிரேட் ஏர் பியூரிஃபையர். நீங்கள் ஒரு பிகினர்னா இந்த பிளான்ட் வளர்க்கலாம். இது ஒரு ஈஸி கேர் அண்ட் வெரி ஹார்டி பிளான்ட். இந்த பிளான்ட்டோட வாட்டரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 month வாட்டர் பண்ணாட்டி கூட இது சர்வை பண்ணிடும். பட் ஓவர் வாட்டரிங் பண்ணிங்கன்னா இந்த லீஃப்லாம் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் ரூட் ராட்டும் ஆகிடும். ஸோ ஓவர் வாட்டரிங் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு உடன் ஸ்டிக் இல்லாட்டி ஃபிங்கரால் சாயிலை குத்தி பாருங்கள். ஃபிங்கரில் சாயில் இருந்ததுன்னா வாட்டர் பண்ண தேவையில்லை. ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா வாட்டரிங் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்லேருந்து குட்டி குட்டியாக பேபி பிளான்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள்லேயே இந்த பார்ட் ஃபுல்லுமே இந்த பிளான்ட் ஃபில் பண்ணிடும். அப்புறம் இந்த பிளான்ட் நல்லா டார்க்காக இருக்கிற ரூமில் வச்சா கூட நல்லா சர்வை பண்ணும். ஆனால் 15 days ஒன்ஸ் மட்டும் இந்த பிளான்ட்டை சன்லைட்டில் வச்சுட்டு அப்புறமா ரூமில் வச்சா இந்த பிளான்ட் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். செகண்ட் ஹார்டி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிசி பிளான்ட். வீட்டில் ஏதாவது கார்னர் எம்டியாக இருந்ததுன்னா இந்த பிளான்ட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் லோ லைட் கண்டிஷனில் நல்லா வளரும். இதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டரிங் பண்ணணும் அவசியம் இல்லை. 2 weeks ஒன்ஸ் வாட்டரிங் பண்ணாலே போதும். அடுத்து இந்த மணி பிளான்ட் பற்றி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இந்த பிளான்ட் இருக்கும். யூஸ்வலாக வீட்டுக்கு வெளில வளர்ப்போம். ஈவன் வீட்டுக்குள்ளேயும் இந்த பிளான்ட்டை வச்சு வளர்க்கலாம். இந்த லீஃபில் இருக்கிற எல்லோ அண்ட் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எந்த பிளேஸில் வச்சாலும் இந்த பிளேஸே அழகாக ஆக்கிடும். தேர்ட் ஹார்டி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் பிரைட் லைட் இருந்தால் நல்லா புஷ்ஷியாக வளரும். ஸோ விண்டோ கிட்டக்க வச்சிங்கன்னா இதோட க்ரோத் நல்லாயிருக்கும். எப்போதுமே பிளான்ட் இருக்கிற பாட்டை வீட்டில் டைரெக்டாக வைக்காதீங்க. இன்னொரு க்ளோஸ்டாக இருக்கிற பாட்டுக்குள்ளே வைங்க. ஏன்னா பிளான்ட் இருக்கிற பாட்லேருந்து தண்ணி வரும். இந்த க்ளோஸ்டு பார்ட் இந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணிடும். ஸோ வீடு அழுக்காகாது. இது மாதிரி டெக்கரேட்டிவ் பிளான்டருக்குள்ளே வைக்கிறப்ப ஒரு பிளேட் மேலே இந்த பாட்டை வைங்க. இந்த பிளான்டர் வீணாகாது. இந்த பிளேட் வந்து எல்லா வாட்டரையும் கலெக்ட் பண்ணிடும். இந்த மணி பிளான்ட் சாயிலில் மட்டும் இல்லை, வாட்டரில் கூட நல்லா வளரும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் டேப் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஆர்ஓ வாட்டரை விட இந்த டேப் வாட்டரில் நியூட்ரியன் இருக்கிறதால இந்த பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டோட நோடு இருக்கிற ஏரியாவை பார்த்து கட் பண்ணி வாட்டரில் போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் க்ரோத் ஹார்மோன் நல்லா இருக்கிறதால ரூட் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாயிலில் இருக்கிற மணி பிளான்ட் க்ரோத்தை விட இந்த வாட்டரில் இருக்கிற பிளான்ட்டோட க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்த ஈஸி கேர் பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த சிங்கோனியம் பிளான்ட் சொல்லலாம். இது லோ லைட் கண்டிஷனில் வளரும். கொஞ்சம் மீடியம் லைட்டில் இருந்தால் இன்னும் பெட்டர். அப்போ தான் அதோட லீஃப்லாம் நல்லா க்ரீனிஷாக அழகாக இருக்கும். முடிஞ்சளவு மீடியம் லைட்டில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் மாதிரி தான். இதோட ப்ராபகேஷனும் வாட்டரில் வந்து இந்த நோட் பாயிண்ட் கிட்டக்க கட் பண்ணி வாட்டரில் போட்டிங்கன்னா அதுலேருந்து ரூட் நல்லா க்ரோத் ஆகும். இதோட மெயின் கேர் பார்த்திங்கன்னா சாயில் ட்ரை ஆன பிறகு வாட்டரிங் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக பிளான்ட் இருக்கும். இந்த டைப் ஆஃப் சிங்கோனியம் பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுற டைப். இந்த டைப் ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்து மாஸ் ஸ்டிக்கை வந்து பாட்டில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டை வந்து ஒரு சின்ன ரோப்பால் அந்த ஸ்டிக்கில் வந்து டைப் பண்ணிடணும். அப்புறமா இந்த பிளான்ட் வந்து இந்த ஸ்டிக்கில் நல்லா கிளைம் பண்ணி டால் அண்ட் ஹெல்த்தியாக நல்லா வளரும். 5th ஹார்டி இண்டோர் பிளான்ட் வந்து பீஸ் லில்லி சொல்லலாம். இதோட லீஃப் நல்லா அழகாக ப்ராடாக இருக்கும். இந்த பிளான்ட் வந்து லோ இல்லாட்டி மீடியம் இன்டைரக்ட் சன்லைட் இருந்தால் போதும், நல்லா வளரும். பட் டைரக்ட் சன்லைட்டில் வச்சா அது லீஃப்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறம் இந்த பீஸ் லில்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இது ஒரு மீடியம் லைட்டில் இருக்கிறப்ப நல்லாவே பூக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு 15 days நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இது லோ லைட்டில் வச்சுருக்கப்ப இது பூக்காது. இது ஒரு ஹார்டி பிளான்ட்டாக இருந்தாலும் வாட்டரிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணணும். ஓவர் வாட்டரிங் பண்ணிங்கன்னா இதோட லீஃபோட எண்டு வந்து எல்லோவாக டேர்ன் ஆகிட்டு வரும். அதுமாரி வாட்டரிங் பண்ணாமல் விட்டாலும் அந்த லீஃப் எல்லாம் ட்ரூப் ஆகிடும். ஸோ வாட்டரிங் மட்டும் ரெகுலராக பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட் அழகாக வளரும். இப்போ வீட்டில் வைக்கக்கூடிய இந்த இண்டோர் பிளான்ட்ஸ்க்கான சாயில் பார்த்திங்கன்னா கார்டன் சாயில் ப்ளஸ் கொக்கோ பீட்டை ஈக்குவல் அமௌண்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கம்போஸ்ட் இல்லாட்டி வெர்மி கம்போஸ்ட்டை ஆட் பண்ணி சாயில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வீட்டை அழகுபடுத்துறது மட்டும் இல்லை, இது அதிகமான நல்ல ஆக்சிஜனை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.